புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் 3வது நாளாக தொடர் உண்ணாவிரதம். இலங்கையில் பொது வாக்கெடுப்பு நடத்த கோரிக்கை. பழமையான கட்டிடங்கள் புதுவையில் பாதுகாக்கப்பட வேண்டும். முதல்வர் ரெங்கஸ்வாமி வலியுறுத்தல். கோட்டக்குப்பத்தில் இரு தரப்பினரிடையே மோதல், கடைகள் அடைப்பு. மருத்துவ கல்லூரிகளுக்கிடையே ஃபேஷன் ஷோ, ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை அசத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 3வது நாளாக பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகிறார்கள். இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை இந்திய அரசு ஐநாவில் கொண்டு வர வேண்டும், தனி ஈழம் அமைய பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக நுழைவு வாயிலில் கால வரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாணவர்களின் இப்போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் பாவாணன், பாமக சார்பில் அனந்தராமன், நாம் தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மாணவர்களுக்கு ஆதரவளித்து வருகிறார்கள். இதற்கிடையே காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் இலங்கைக்கு எதிராக ஐநாவில் கொண்டு வரப்படும் தீர்மானத்தை இந்திய அரசு ஆதரிக்கவும், இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவித்து இந்திய அரசு தனியாக தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் அசோசியேஷன் சார்பில் முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்தப்பெற்றது. புதுச்சேரியின் அடையாளமாக பிரெஞ்சு கட்டிடக்கலை விளங்கி வருகிறது. தற்போது புதுச்சேரியில் கட்டிடக்கலை மற்றும் கட்டுமான துறையில் புதுச்சேரி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் அசோசியேஷனில் அங்கம் வகிக்கும் நிறுவனங்கள் புரட்சியினை ஏற்படுத்தி வருகின்றன. முதலமைச்சர் ரெங்கஸ்வாமி புதுச்சேரி கட்டிட விதிமுறைகளில் திருத்தங்களை கொண்டு வந்தார். இது புதுச்சேரியின் கட்டுமானத்துறை வளர்ச்சிக்கு அடித்தளமான ஒன்றாகும். இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் அசோசியேஷன் முதலமைச்சர் ரெங்கஸ்வாமிக்கு பாராட்டு விழா ஒன்றினை நடத்தியது. அக்காட் உணவகத்தில் கிறிஸ்டல் ஹாலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரெங்கஸ்வாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அப்போது அவர் பேசுகையில், புதுச்சேரி பழமையான நகரம், இங்கு கட்டிடங்களை பாதுகாக்க வேண்டும், அப்போதுதான் சுற்றுலா பயணிகள் வருகையும் அதிகரிக்கும் என்றும், பழமையான கட்டிடங்களை பார்க்கவே ஏராளமான பொதுமக்கள் வருகிறார்கள், புதுச்சேரியில் 14 லட்சம் மக்கள் தொகை உள்ளது, அதனால் புதுச்சேரியும் பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது என்று கூறினார். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், புதுச்சேரி எப்படிப்பட்டது. ஒரு பழமையான நகரம் தான் புதுச்சேரி. இந்த பழமை பாதுகாக்க வேண்டும் என்பதிலும் மிகுந்த கவனத்தோடு நாம் இருக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கின்றோம் என்பது உண்மை. புதுச்சேரிக்கு வராங்கன்னா ஏதோ புதிதாக புதுச்சேரியை பார்க்கணுன்றது ஒரு எண்ணம் பலருக்கு இருப்பதில்லை. புதுச்சேரியை பார்க்க வரது அந்த பழமை இருக்கின்றதா அப்படின்றதையும் பார்க்க வருகின்ற நண்பர்கள் நாம் பார்க்கின்றோம். அப்போ அந்த பழமையை பாதுகாப்பதே நம்முடைய கடமை. இதில் புதுச்சேரி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் அசோசியேஷன் தலைவர் வேணுகோபால் தலைமை தாங்க, ஆர்கிடெக்ட் நிறுவன சேர்மன் கணேசன், இந்தியா பில்டர்ஸ் அசோசியேஷன் முன்னாள் தலைவர் இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியை அடுத்த கோட்டக்குப்பத்தில் இரு தரப்பினருக்கு ஏற்பட்ட மோதலில் இஸ்லாமியர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த ராஜி என்பவர் கிழக்கு கடற்கரை சாலையில் வாகன விபத்திற்கு உள்ளாகி படுகாயமடைந்தார். அங்கிருந்த இஸ்லாமியர்கள் அவரை காப்பாற்ற முயற்சி எடுத்தார்கள். அப்போது வாகனம் ஓட்டி வந்த நடுக்குப்பத்தைச் சேர்ந்த மீனவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசைன், ஜாஃபர், ஃபாரூக் ஆகியோர் படுகாயமடைந்தார்கள். இவர்கள் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்ற விபத்தை கண்டித்தும் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய கோரியும் கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த ஒரு தரப்பினர் 200க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்தார்கள். இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறுகையில், தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும், அவற்றை தடுப்பதோடு தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தி கடை அடைப்பு போராட்டம் நடத்துவதாக தெரிவித்தார்கள். மருத்துவ கல்லூரிகளுக்கு இடையிலான ஆடை அலங்கார போட்டி நடைபெற்றது. பிம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களிடையே கலாச்சார போட்டிகள் கடந்த 3 நாட்களாக நடத்தப்படுகிறது. இதன் நிறைவு நிகழ்ச்சியாக ஆடை அலங்கார போட்டி எனப்படும் ஃபேஷன் ஷோ நேற்றிரவு நடைபெற்றது. பிம்ஸ் மருத்துவமனை முதல்வர் ஜேம்ஸ் தலைமை தாங்கிட முதன்மை நிர்வாகி ஜான் முன்னிலை வகித்தார். பிம்ஸ் சேர்மன் டாக்டர் ஜேக்கப் விழாவினை தொடங்கி வைத்தார்.
கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகளின் மாணவ மாணவியர் ஆர்வத்தோடு பங்கேற்றார்கள். தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உடுத்தப்படும் ஆடை அலங்காரங்கள் மற்றும் நவீன உடைகளை அணிந்து வந்து மாணவ மாணவியர் அசத்தினர். இதனை 500க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கண்டு ரசித்தனர். இதில் SRM கல்லூரி மாணவர்கள் முதலிடத்தையும், செட்டிநாடு கல்லூரி மாணவர்கள் 2ஆம் இடத்தையும், இந்துஸ்தான் பல்கலைக்கழக மாணவர்கள் 3ஆம் இடத்தையும் பிடித்தார்கள். கும்பாபிஷேக நிறைவு விழாவினை ஒட்டி இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அவைநகர் அருள்மிகு ஸ்ரீ ராஜகணபதி ஸ்ரீ அபய ஆஞ்சநேயர் ஆலயத்தில் 13ஆம் ஆண்டு கும்பாபிஷேக நிறைவு விழா நடைபெற்றது. விழாவினை ஒட்டி ராஜகணபதி ஆஞ்சநேயருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. சிறப்பு அலங்காரமும் நடைபெற்று உற்சவர் வீதி உலா நடைபெற்றது. வியாழக்கிழமை கணேஷ் குழுவினரின் நாம சங்கீர்த்தனமும், வெள்ளிக்கிழமை சக்தி கலா மன்ற குழுவினரின் பக்தி இசையும் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபாடு செய்தார்கள். சின்ன சுப்ராயப்பிள்ளை வீதியில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் 36வது பிரம்மோற்சவ விழா கடந்த 10ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. விழாவினை ஒட்டி பல்வேறு உற்சவங்களை தொடர்ந்து சனிக்கிழமை மதியம் மயான கொள்ளையை ஒட்டி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டார்கள். பெண்மணியை கொலை செய்த இருவருக்கு காரைக்கால் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறது. காரைக்காலை அடுத்த கீழ்குடித்த அகர்காரம் புளியந்தோப்பு பகுதியில் கடந்த வருடம் ஜூன் 19ஆம் தேதியன்று சேற்றில் அரைக்குறையாக புதையுண்ட பெண் சடலத்தை போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டார்கள். விசாரணையில் இறந்து போன பெண் தொண்டமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த ராணி என்பதும், நகைகளுக்காக அதே கிராமத்தைச் சேர்ந்த மணி என்பவனால் கொலை செய்யப்பட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து மணியையும் கொலைக்கு உடந்தையாக இருந்த அவனது உறவினர் சீராளன் என்பவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்த சுமார் 15 பவுன் தங்க நகைகளையும் கைப்பற்றினார்கள். இந்த வழக்கின் விசாரணை முடிந்து காரைக்கால் நீதிமன்றத்தில் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. கொலை குற்றத்திற்காக ஆயுள் தண்டனையும், குற்றச்சதி, நகை திருட்டு, தடயங்களை அழிக்க முற்பட்டது என ஒவ்வொரு குற்றத்திற்கும் தலா 5 ஆண்டு காலம் கடுங்காவல் மற்றும் 2500 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி மார்க்ரெட் ரோசலின் தீர்ப்பளித்திருக்கிறார்.